Hello students, good morning. நம்ம இன்னைக்கு லெசன் என்ன பார்க்க போறோம்? 12th லெசன் ஆண்ட்ரூஸ் ராபின் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் பார்க்க போறோம். ஓகே, லெசன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ராபின் அப்படிங்கிறது உங்களுக்கு பிக்சரை கொடுத்துருக்காங்க. ஒரு பேர்டு ரெட் கலர்ல அதோட ஃபெதர்ஸ்லாம் இருக்கும். ஆண்ட்ரூ அப்படிங்கிற யாருன்னா ஒரு பையன், அவன் தான் ராபின் அப்படிங்கிற ஒரு பேர்டை வளர்த்துட்டு இருக்கான். அப்படி வளர்க்கும் போது என்ன அப்படின்னா, அவனோட சாஸ் பேன்ல ஒரு குருவி சவுண்டு கேட்குது. என்னன்னு எட்டி பார்த்தா அதுக்குள்ள ஒரு பெண் குருவி உட்காந்துருக்கு. 5 எக் இருக்கு அதுக்குள்ள. கொஞ்ச நாள்ல அவனுக்கு தெரியுது அது ராபினோட பெண் குருவினும் அந்த எக்கெல்லாம் ராபினோடதுன்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறான். கொஞ்ச நாள்ல அந்த எக்கெல்லாம் ஹேட்ச் அவுட் ஆகி வெளியே வருது, பொறிஞ்சு வெளியே வருது. குட்டி குட்டி ராபின்ஸ் இருக்கு. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த ராபினும் அதோட ஒய்ஃபும், அம்மா ராபினும் அப்பா ராபினும் என்ன பண்ணுது அப்படின்னா, லான்ல கார்டன்ல போய் அந்த குட்டி குருவிங்களுக்கான சாப்பாடு கேட்டர்பில்லர்ஸை போய் எடுத்துட்டு வருது, புழுக்களை எடுத்துட்டு வந்து கொடுக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் அது அம்மா குருவியும் அப்பா குருவியும் வெளியே போயிருந்தப்போ ஒரு அணில் வந்து என்ன செய்யுதுன்னா 2 குட்டி குஞ்சை தூக்கிட்டு ஓடிடுது, குருவி குஞ்சை. அப்போ தூக்கிட்டு ஓடவும் என்ன பண்ணுன்னு தெரியாம கத்திட்டு இருக்கும் போது ராபின்ஸ் 2 கத்துது. கத்தும் போது இந்த அணில் என்ன செய்யுன்னு பயந்துட்டு 2 குஞ்சு கீழே விட்டுட்டு போயிருது. ஒன்னு இந்த ஆண்ட்ரூ என்ன பண்றான், தூக்கி அந்த 2 குருவி குஞ்சையும் பத்திரமா அதோட கூண்டுக்குள்ளேயே விடுறான். கூண்டுக்குள்ள விட்டவும் ரொம்ப சந்தோஷப்படுது ராபின். ஒரு கட்டத்துல எல்லா குஞ்சும் வளர்ந்து பெரிய குஞ்சா மாறிடுது. தென் ஒரு நாள் வந்துட்டு ஆண்ட்ரூ என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு கிளாக் என்ஜின் விளாடுறதுக்காக வச்சிருக்கான். அந்த என்ஜினை வச்சு விளாண்டுட்டு இருக்கும் போது அப்படியே அவங்க அம்மா கூப்பிட விட்டுட்டு போயிடுறான். மறுநாள் வந்து பார்க்கும்போது அந்த என்ஜினுக்கான கீ மட்டும் இருக்காது. அந்த கீ எங்கன்னு வீடெல்லாம் தேடும் போது இந்த ராபின் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கீ எங்க இருந்தோ தேடி பிடிச்சு கொண்டு வந்து ஆண்ட்ரூவோட கையில கொடுக்கும். ரொம்ப சந்தோஷப்படுவான். இதுல இருந்து என்ன தெரியுது, யாருக்காவது நம்ம ஹெல்ப் பண்ணணும்னா திருப்பி நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிதானப்பா. அதுதான் இந்த ஸ்டோரியில சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த லெசனோட கண்டென்ட்டை பார்க்க போறோம். Take the page number 23. In Andrew's garden there was a robin that he called his own. It is a black-eyed, long-legged, red-breasted little bird. It was so tame that it would take a little of biscuit from Andrew's finger. அது ஆண்ட்ரோட கையில இருந்து பிஸ்கட் எடுத்து சாப்பிடுமா. That summer the robin had built its nest its own saucepan under the hedge. Andrew remembered putting the saucepan there as he played house, and he had forgotten to take it away. The robin found it and he had little wife had put a cozy nest there. Robin வந்துட்டு ஒரு சம்மர் டேல அந்த இடத்துல ஒரு நெஸ்டை பில்ட் பண்ணி வச்சிருக்கு. Andrew was pleased. He hatched the robins going to for the nest. He saw 5 eggs they laid there. He even saw 3 of hatched there was existing the tiny birds inside the eggs stuck at the shell and broke it. Then out became their black babies without a single feather on them. அது ஃபுல்லா அந்த குருவி குஞ்சு ஃபுல்லா எப்படி இருக்கான், பிளாக் கலர்ல இருக்கான். மொத்தமா அந்த குஞ்சுகளா பொறிச்சிட்டுன்னு சொல்றாங்க. The next day all 5 eggs hatched and the robins threw the empty shell out of the saucepan nest. Then they began hunting of caterpillars and grubs to feed their 5 hungry babies. அதுக்குள்ள இருக்க பொறிஞ்ச முட்டையெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு அது பேபிஸ்க்கு தேவையான ஃபுட்டை வெளியே எடுக்க போயிடுச்சு. That will be keep busy, said Andrew, and he kept 5 tiny birds. வெளியே இப்போ என்ன பண்ணுதுன்னா கேட்டர்பில்லர்ஸை எடுத்துட்டு ஓடி வருது. அப்ப என்ன செய்யுதுன்னா, இந்த குருவி குஞ்சுங்க எல்லாம் வாய் திறந்து காட்டுது, சாப்பாடு வேணும். The father and mother robins were not there as they had gone hunting for grubs. சாப்பாடு எடுக்கிறதுக்காக ஒரு நாள் 2 ஃபாதரும் மதரும் வெளியே போயிடுச்சு. The squirrel picked up 2 of the tiny creatures in his mouth and ran off. அதுக்குள்ள வந்து 2 குருவி குட்டியை எடுத்துட்டு எது ஓடுது, அணில் ஓடுது. How those babies squeezed. The father and mother robin heard them to once and come flying back. ஏன் குருவி குஞ்சுங்க கத்துதுன்னு சொல்லி ஒன்னு வேகமா வந்து கூட்டு வந்து பாக்குது. When they saw the grey squirrel they knew quite well what he had been up to. They flew at him singing loudly in anger, for that is way of robin. என்ன செய்து ஒன்னையும் அங்க வந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு அணில் இருக்கத பார்த்து பயங்கரமா கத்துது. The squirrel stopped. The robin flew at his right eye and the other flew at his left. ஒரு பக்கம் ராபின் கொத்துது, இன்னொரு பக்கம் அதோட மதர் கொத்திட்டு இருக்கு அந்த ஸ்குரில. ஒன்னு என்ன பண்ணா, he shook his head, he duggered
but he is no use. Those robins would not leave him alone until they dropped the baby birds. உடனே என்ன செய்யுது, பயத்துல அந்த குருவி ரெண்டு என்ன பண்ணுது அப்படின்னா அணில போய் கொத்தி கொத்தி வைக்குது. உடனே அணில் என்ன பண்ணுது, வாயில இருக்க குருவி கொஞ்சம் லான்ல போட்டுட்டு மரத்துல ஓடிடுது. The robins flew down to their two frightened babies. They were not really hurt, but they are not possible to get back to the nest themselves. கீழே போட்டுட்டு ஓடும். அந்த குருவி கொஞ்சம் ஏதோ அடிப்படலாம், ஆனா அந்த குருவி கொஞ்சம் எப்படி தூக்கிட்டு போய் கூண்டுல வைக்கணும் அதுக்கு தெரியல. We must carry them in our beaks, sang the mother robin, but at last the babies were too heavy. தூக்க பார்க்குது வாயில, ஆனா தூக்க முடியல ராபினால. Finch Andrew sang the father robin. Father robin வந்து ஆண்ட்ரூ கூப்பிடுது. He is kind and strong. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான பையங்கனா அவனை கூப்பிடுது. So the robins went to the finch. He was surprised to see two robins flying into the window. Father robin sang loudly to him. Andrew started at him. The robin flew at the window and back again. அங்க வந்துட்டு குருவி குஞ்சு இருக்கதை காட்டிட்டு தூக்கிட்டு போக சொல்லி கேக்குது. உடனே ராபின் தூக்கிட்டு வந்து அதோட கூட்டுல விட்டுறான். இதன் கீழே பிக்சர் கீழே பாருங்க. He gently lifted two frightened baby birds and took them to nest in the saucepan. He put them with the others and they soon settled down happily. அதை கொண்டு வந்து பத்திரமா உள்ள விடுறான். தேங்க்யூ sang the robins, you are kind. உடனேயும் என்ன செய்யுது ராபின், தேங்க்யூ சொல்லி சந்தோஷமா பறக்குது. The robin was afraid of the squirrel after that. ராபினுக்கு வந்து ஸ்குரில் வந்துட்டு போனது பயம். ஸோ யாராவது ஒரு ஆள் வெளியே கேட்டர்பில்லர்ஸ் எடுக்க போனா இன்னொன்று வந்துட்டு அந்த கூண்டுக்குள்ளேயே தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஒன் டே என்ன ஆகுது, ஆண்ட்ரூ took his clockwork train. clockwork train ஒன்று இருக்கு, கீ கொடுத்தா ஓடுற ட்ரெயின். அண்ட் லைன்ஸ் அந்த லான்ல வச்சு விளாண்டுட்டு இருக்கான். He set the train going and had a wonderful time with it. அது கூட வச்சு ரொம்ப நேரமா அவன் விளாடுவான். When it was tea time, he had to back it up and in hungry and go in. It wasn't till the next day that he found he had lost the key of his beautiful clockwork engine. அப்போ விளையாண்டுட்டு இருக்கும்போது டீ குடிக்க போயிட்டு அப்படியே மறந்துடுறான் அங்க விளையாண்டுட்டு இருந்ததையே. அப்போ மறுநாள் எடுத்து விளையாடணும்னு பார்க்கும்போது அந்த என்ஜினுக்குரிய கீயை காணும். உடனே அவங்க அம்மாட்ட கேட்கறான், அதான் அவங்களுக்கு தெரியல. ஓகே, தென் பிக்சருக்கு கீழே பாருங்கப்பா. The robin took its own beak and flew to the nursery. அவனோட இடத்துல இருந்து எங்க கீழே போட்டானோ அதுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கு. என்னது, அந்த ராபின் போய் அந்த கீ எடுத்துட்டு வந்திருக்கு. He sat on the window sill and made a little sound. அங்க போய் கீச்சுன்னு சவுண்ட் வருது. For he couldn't sing very loudly with something he found beak. Andrew looked up. இப்படி கத்துதுன்னு வெளியே வந்து பாக்குறான் ஆண்ட்ரூ. So he cried it great delight. ரொம்ப சந்தோஷப்படுறான். You have find my key. நீ வந்துட்டு இது கீயை கண்டுபிடிச்சிட்ட, ரொம்ப நன்றி டியர் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். You helped me and I helped you, said the robin. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, அதனால நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு ராபின் சொல்லுது. That is us, it should be soon. It will be winter time and you help me again and give me crabs. ஓகே, நான் எனக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ணு, நான் வந்துட்டு கிரப்ஸை போய் எடுக்கணும், ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவேன். I will promise Andrew. நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி ஆண்ட்ரூட்ட சொல்லுது. ஆண்ட்ரூ வந்து ராபின்ட்ட சொல்கிறான், and I know he will keep his promise அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.